நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. இத்சபேஷா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியன் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமகனார் சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணம் அதன்கண் இட்ட சித்தீஸ்வர படலம் என்பதை தொடங்குகின்றோம். திகழ் அரிசாபம் தீர்த்த திருநகர் முதல்வா நாடர் புகழ் ஐராவதீச பொன்மதில் வரைப்பீராக நிகழ்தரு தளிகள் சொற்றாம் நிறை ஐராவதேசத்து திகழ்தரும் தென்சார் இட்ட சித்தீசத்து உண்மை சொல்வாம். விளங்குகின்ற அரி சாபம் தீர்த்த திருநகர், திருமால் பிருகுமுனிவரால் உற்ற அந்த சாபத்தினை அவருக்கு தீர்த்தருளிய பெருமான், அந்த பெருமானுடைய திருமேனி அமைந்திருக்கின்ற அந்த தலம், அந்த தலம் முதலாக வானாடர் புகழ் ஐராவதீச பொன்மதில் வரைப்பீராக தேவர்கள் எல்லாம் புகழ்கின்ற ஐராவதீஸ்வரர் அவருடைய பொன்மயமான மதிலோடு கூடிய அந்த தலம், அது வரையிலும் சென்ற படலத்திலே நாம் பார்த்தோம். சென்ற படலம் அரிசாப பயந்தீர்த்த தான படலம் என்று இருந்தாலும் அதோடு கூட திரிகால ஞானேசம், மதங்கேசம், அபிராமேசம் மற்றும் ஐராவதேசம் ஆகிய அந்த தலங்களையும் சேர்த்து அந்த படலத்திலே நமக்கு ஆசிரியர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த 5 தலங்களையும் அங்கு பார்த்து விட்டோம். இப்பொழுது தளி என்றால் கோயில், அந்த 5 கோயில்களை பற்றியும் பார்த்தோம். ஐராவதேசத்திற்கு தென்பக்கத்திலே இருக்கின்ற இட்ட சித்தீசத்து உண்மை சொல்வான். உண்மை என்பது அதனுடைய பெருமை என்ற பொருளிலே வருகின்றது. இட்ட சித்தீஸ்வர பெருமான் என்று அங்கு ஒரு பெருமான் இருக்கின்றார். ஐராவதீச பெருமானுக்கு தென்பால் அவரை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். தொழுதகு பெருமை சான்ற சுக்கிரன் அங்கன் எய்தி கெழுதகு பூசையாற்றி கிடைத்தனன் சித்தி எல்லாம் முழுதருள் பெற்ற அன்னோன் மொழி வழி ததீச்சி எய்தி வழிபடு முறையில் ஏத்தி வச்சிர யாக்கை பெற்றான். தொழத்தக்க பெருமை கொண்டவன் சுக்ராச்சாரியன். அவர்தான் வெள்ளியாக இருக்கின்றார். எங்க நவ கோள்களிலே வெள்ளியாக இருப்பவர் சுக்ராச்சாரியர். அவர் இந்த இட்ட சித்தீஸ்வர பெருமான் விளங்குகின்ற தலத்திற்கு வந்து பூசை செய்திருக்கிறார். அந்த பெருமானை எப்படிப்பட்ட பூசை என்று கேட்டால் கெழுதகு பூசை, பொருத்தமான பூசை, பெருமானுக்கு உரிய மகிமை பொருந்திய பூசை என்பது பொருள். கெழுதகைமை என்பதற்கு பொருத்தமுடைமை என்பது பொருள். அது உரிய என்ற பொருளிலே வருகின்றது, அல்லது உரிமை உடைய என்ற பொருளிலே வருகின்றது. இப்ப இறைவனை பூசிப்பதற்கான உரிமை என்பது தீட்சை முதலியவற்றாலே ஏற்படுகின்றது. அவையெல்லாம் சுக்கிரனுக்கு இருக்கின்றன என்பதனால அவன் செய்கின்ற பூசை பொருத்தமான பூசை என்ற பொருளிலே அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பூசையினை செய்து கிடைத்தனன் சித்தி எல்லாம். அந்த சுக்கிரனுக்கு அவன் விரும்பிய எல்லா சித்திகளும் கிடைத்தன என்பதனால இந்த பெருமானுக்கு இஷ்ட சித்தீஸ்வரன் பேரு. தன்னை வழிபடுவோருக்கு அவர்கள் விரும்புகின்ற சித்திகளை எல்லாம் நல்குகின்ற பெருமான் என்பது பொருள். அதற்கு சான்றாக சுக்கிரன் அநேகமான சித்திகளை பெற்று விளங்குகின்றான். முழுதருள் பெற்ற அன்னோன் மொழி வழி, பெருமானுடைய அருளை நன்றாக பெற்றவன். முழுது என்ற சொல்லுக்கு முழுமைன்னு அர்த்தம். முழுமை என்பது இலக்கணையாக பெரிதும் என்ற பொருளை தருகின்றது.
தாரா அருள் ஒன்றின்றியே தந்தா என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார் என்று திருவாசத்தில் வரும். அடியாருக்கு பெருமான் அருள் செய்யும் பொழுது பெருமான் கையில பாக்கி அருளே இல்லை என்று அவர்கள் நினைக்கும்படி அவ்வளவு அருள் செய்வானாம். அதற்காக சமுத்திரத்திலே ஜலம் வற்ற போகுதா, நம்ம எவ்வளவு ஜலம் எடுத்தாலும் பெருமான் கருணையே வடிவானவன், அருளே வடிவானவன். ஆனால் அந்த அடியார்கள் அவர்கள் ஆறாத அருளை பெறுகிறார்கள். போதுமென்று தோன்றாத அளவிற்கு பெரிய அருளை பெற்று விடுகின்றார்கள் என்ற காரணத்தினாலே பெருமான் முழுதும் கொடுத்தான் என்ற நினைவானது எல்லோருக்கும் வரும். அவ்வாறு பெருமானுடைய அருளை நிரம்ப பெற்றிருக்கின்றார் சுக்கிராச்சாரியர். அவர் சொன்னபடி மொழி வழி ததீச்சி என்ற முனிவர் எழுதுகின்றார். அந்த இடத்துல ததீச்சி என்பவர் பிருகு என்ற முனிவர், ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், திருமாலுக்கு சாபம் அளித்தவர். அவருடைய வம்சத்திலே தோன்றியவர் ததீச்சி. இவர் சுக்கிராச்சாரியருடைய வம்சத்திற்கும் தொடர்பு கொண்டவர், வம்சத்து தொடர்பு கொண்டவர்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ததீச்சி முனிவர் சுக்கிரன் சொல்ல இங்கே காஞ்சிபுரத்திலே இஷ்ட சித்தீசத்திற்கு வந்து வழிபடு முறையினை ஏத்தி பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டுமோ அவ்வாறு வழிபட்டு ஏத்தி வஜ்ர யாக்கை பெற்றான். வஜ்ரம் போலும் யாக்கையை பெற்றான். வஜ்ரம் என்பது ஒரு படைக்கலம், அது வெட்டினால் வெட்டுப்படாது, அதனால் வெட்டு விடுவார்களே தவிர அது வெட்டுப்படாது. அதான் அப்படிப்பட்ட வஜ்ரம் போன்ற யாக்கையை பெற்றான் ததீச்சி முனிவன். அதாவது அந்த யாக்கையை யாரும் வெட்டி அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்த முடியாது, யாராலும் கொலையுறாத தன்மையை அவன் பெற்றான் என்று பார்க்கின்றோம். அப்படி பெற்றிருந்தாலும் தேவர்கள் வந்து அந்த ததீச்சி முனிவரை வேண்டி கேட்க இந்திரனுக்கு ஒரு வஜ்ராயுதம் வேண்டும் என்பதற்காக அவர் வடக்கிருந்து தன்னுடைய முதுகு எலும்பையே எடுத்துக்கொள்ளும்படி கொடுத்து விட்டாராம். அதாவது விரும்பி அந்த உடம்பை விட்டு விட்டார். அவரை யாரும் கொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், தேவ காரியமாக தான் யோகத்திலே அமர்ந்து தன்னுடைய உடலை கிழித்து அந்த முதுகெலும்பை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த உயர்ந்த நிலையை கொண்டவர் ததீச்சி முனிவர் என்று பார்க்கின்றோம். அவர் எவ்வாறு அந்த வஜ்ரயாக்கியை பெற்றார் என்பதை இப்போது புராணம் சொல்ல போகின்றது. உதீச்சி மானாகும் கொட்டி முப்புறம் உறுத்த ஐராவதீசனு கனிய தென்பால் வைகிய உணர்வு கெட்டா அதீதனை வழுத்தி அந்நாள் வஜ்ரயாக்கை பெற்ற ததீச்சியின் செயல் விரித்து சாற்றுவன் முனிவீர் கேண்மின் என்று சூதமா முனிவர் நைமிசாரண்யத்தில் இருக்கிற முனிவர்களுக்கு எல்லாம் கூறுகின்றார். உதீச்சி என்றால் வடக்கே என்பது பொருள். உதீச்சி என்ற வட சொல் வட திசையை குறிக்கின்றது. மா நாகம் கொட்டி, நாகம் என்ற சொல் பாம்பினை குறிக்கும், மலையினை குறிக்கும், நாகலோகத்தினை குறிக்கும், யானையை குறிக்கும் என்று பல புன்னாக மரத்தை குறிக்கும். இங்கு மாநாகம் என்பது பெரிய மலை, வடக்கே இருக்கின்ற பெரிய மலை என்பது மேருமலை. அதனை கோட்டி என்றால் வளைத்து, வில்லாக வளைத்து, முப்புறம் ஒருத்த முப்புறங்களை தண்டித்த ஐராவதீசனுக்கு அணிய, ஐராவதீச பெருமானுக்கு அருகிலே தென்பால் அவனுக்கு தெற்கே வைகிய உணர்வு கெட்ட அதீதனை நம்மிடத்திலே பொருந்திய மெய்யுணர்வுக்கும் அகப்படாது தொலைவிலே இருக்கின்ற கடவுளை என்று கூறுகின்றார். அதாவது பக்குவியான ஆன்மாக்களிடத்திலே வந்து தங்குகின்ற மெய்யுணர்வு அருள்நிலை என்று சொல்லப்படும். அதான் சுத்த அவத்தையிலே துரியம் என்று சொல்லப்படும். ஆனால் அதற்கும் சிவம் என்பது அகப்படாது இருக்கும். அப்பொழுது ஆனந்த நிலையிலிருந்து ஆனந்த நிலையிலே அந்த உயிரானது சிவனிடத்திலே சென்று சேரும். ஆனால் அவ்வாறு சேர்ந்த உயிருக்கு சிவனை நுகர்ந்தாலும் தான் நுகர்கின்றோம் என்ற எண்ணம் இருக்காது என்பதனால உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் பிள்ளை சிற்றம்பலத்து ஒருத்தன். எப்படி உறங்குபவனுக்கு தான் உறங்குகின்றோம் என்ற எண்ணம் இல்லையோ அதுபோல அந்த அதீதத்திலே இறைவனை நுகர்வோருக்கும் நான் நுகர்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாதிருக்கும் என்பதனால அவர் மெய்யுணர்வாக பொருந்துகின்ற எந்த உணர்விற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் என்று திருக்கோவையார். வைகிய உணர்வுக்கு எட்டா அதீதனை, அதீதன் என்றால் தொலைவிலே இருப்பவன், வழுத்தி அப்படிப்பட்ட பெருமானை வாழ்த்தி அந்நாள் வஜ்ர யாக்கை பெற்ற ததீச்சி, வஜ்ரம் போலும் யாக்கையை பெற்ற ததீச்சியின் செயலை விரித்து கூறுகின்றேன் முனிவர்களே கேளுங்கள் என்று சூதமா முனிவர் தொடங்குகின்றார்.
பிருகுவின் மரபில் தோன்றும் பிறங்கு சீர்த்த தீச்சி மேலோன் அருவிமா மதமால் யானை குபன் எனும் அரசன் தன்னோடு ஒருவரும் கேண்மை எய்தி அளவலாய் உரையுங்காலை இருவரும் ஒரு நாள் கூடி நகு பொழுதினைய சொல்வார். பிருகுவினுடைய மரபிலே வந்தவர் ததீச்சி என்ற அந்தனர் முனிவர். அவர் அருவி போல் மதம் கொட்டுகின்ற பெரிய யானை படையை கொண்டிருக்கின்ற குபன் என்னும் அரசன், அந்த அரசனோடு இணையில்லாத நட்பு கொண்டிருக்கின்றார். அந்த நட்பு கொண்டு அவர்கள் இருவரும் நகையாடி பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாளிலே என்று பாடல் செல்கின்றது. ததீச்சி முனிவர் பிருகு வம்சத்திலே தோன்றிய துந்துமுகர் என்ற முனிவருடைய குமாரர் என்று சொல்லப்பட்டுள்ளது. குபன் என்பவனை பற்றி சொல்லும் பொழுது, கிருதயுகத்திலே பூமியிலே மக்களுக்கு அரசன் இல்லை என்ற காரணத்தினாலே இந்த 8 திக்குகளை காக்கின்ற திக்பாலகர்களுடைய அம்சமாக பிரம்மதேவனாலே குபன் என்ற மன்னன் படைக்கப்பட்டு பூமிக்கு அரசனாக அளிக்கப்பட்டான் என்று ஒரு வரலாறு சொல்கின்றது. சூரிய குலத்திலே தோன்றிய அரசனாகின்ற சையாதி என்பவருடைய புதல்வன் என்றும் இன்னொரு வரலாறு கூறுகின்றது. ஆகவே குபன் என்பவன் ஒரு பழமையான அரசன். அவனோடு ததீச்சி முனிவர் இணையில்லாத நட்பு கொண்டிருந்தார். இருவரும் ஒரு நாள் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வேடிக்கை விபரீதமாக மாறிவிட்டது. அதுக்காகத்தான் நண்பர்களா இருந்தாலும் நகையாடுவதற்கு ஒரு எல்லை வேண்டும். தொடர்ந்து நகையாடினால் அது விரோதத்தில் கூட சென்று முடியும் என்ற நீதியை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகின்றது. விப்பிரர் கொல்லோ அன்றி வேந்தோரோ பெரியர் என்னும் அப்பொழுது அந்த நாளர் அரசியல் சிறந்தோர் என்ன செப்பினன் ததீச்சி மன்னன் மன்னரே சிறந்தோர் என்றான் இப்பரி சிறுவருக்கும் எழுந்தது வைரப்பூசல். விப்ரர் என்றால் அந்தனர், வேந்தர் என்றால் அரசர். அந்தனர் பெரியோரா அரசர் பெரியோரா என்று இருவருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது. அப்பொழுது ததீச்சி முனிவர் தாம் ஒரு அந்தனர் என்பதனால அந்தனர் சார்போடு பேசினாராம். அரசரை விட அந்தனரே சிறந்தவர், அந்தனர் சொற்படித்தான் அரசன் நாட்டை ஆள்கின்றான் என்பதனால என்ற கருத்திலே அவர் சொன்னார். ஆனால் மன்னரே அனைவரும் சிறந்தவர். என்ன காரணம்னா, அறங்களை காக்கின்ற வல்லமை மன்னனுடைய தோல்வலிக்குத்தான் உண்டு என்பதனால அந்தனரையும் காக்கின்ற வல்லமை கொண்ட மன்னன் அனைவரையும் காப்பதனால் எல்லோரையும் விட சிறந்தவர். மன்னரால் காக்கப்படுகின்ற அந்தனரை விட மன்னரே சிறந்தவர் என்ற கருத்து மன்னனுக்கு. இந்த கருத்துக்களோடு மோதின. இந்த 2 கருத்துக்களோடு இருவரும் மோதி அதனால வைரப்பூசல் எழுந்தது. அதாவது மாறாத மனக்காழ்ப்போடு கூடிய ஒரு சண்டையானது அங்கு நிகழ்ந்தது. ஒருவர் சொன்னது ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மனமும் புண்படும். அப்படிப்பட்ட ஒரு பூசல் ஏற்பட்டது. அப்பொழுது அந்தனராகின்ற ததீச்சி முனிவர் பொறுமை இழந்து மன்னனை அடித்து விட்டார். அது தப்பு தானே? அழல முனிவன் சீறி அடித்தனன், மன்னனை போய் அடித்தார். இவர் அடித்தலோடும் மணலை வண்டு இமிரும் தாரான் வஜ்ரம் சுழற்றி வீசி பழமறை முனிவன் நாக்கை இருதுணி படுப்ப. உடனே மன்னன் சும்மா இருப்பானா? அந்த மன்னன் தன் கையில இருந்த வஜ்ரம் என்ற ஆயுதத்தை கொண்டு அதனை சுழற்றி வீசி அந்த முனிவருடைய உடம்பை 2 துண்டாக பிளந்து விட்டான். அவ்வாறு 2 துண்டாக பிளந்த போது உயிர் பிரிகின்ற தருவாயிலே அந்த முனிவர் தன் வம்சத்தை சேர்ந்தவரும் இறந்தோரை எழுப்புகின்ற ஆற்றல் கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரத்திலே வல்லவருமாகின்ற சுக்கராச்சாரியரை நினைத்து கொண்டு உயிரை விட்டாராம். என்பதனால சுக்கராச்சாரியர் இவர் தன்னை நினைப்பதை அறிந்து அங்கு வந்து அந்த உடம்பினை பொருத்தி இவருக்கு உயிர் கொடுத்து விடுகின்றார் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியானது போறது. மழலை வண்டு இமிரும் தாரான், மழலை பேசுவதை போன்று ஒலியை உண்டாக்குகின்ற அந்த வண்டுகளுடைய சும்மை ஒலி குழந்தைகள் பேசுகின்ற மழலை ஒலி போல இருக்கும். அப்படிப்பட்ட வண்டுகள் இந்த மன்னனுடைய மாலையிலே இருக்கின்ற மலர்களிலே வந்து தேன் உண்ணும் என்பது பொருள். அப்படிப்பட்ட மாலை அணிந்த தாரானாகின்ற மன்னன் சிறந்து இவரை வெட்டவும் 2 துண்டாக வெட்டி வீழ்கின்ற இவர் சுக்கராச்சாரியரை நினைக்கவும், அப்பொழுது பழமறை முனிவன் நாக்கு இருதுணி படுப்ப அன்னோன் கிழமைகூர் வெள்ளி தன்னை நினைந்து கீழ் நிலத்து விழுந்தான். தனக்கு கிழமை கூர் என்றால் தனக்கு சொந்தக்காரனாகின்ற, கிழமை என்பது உரிமை. ததீச்சி முனிவருக்கு ஏற்கனவே சொந்தமாக இருக்கிறார் யாரு? சுக்கிரர்.
அந்த சுக்கராச்சாரியனை நினைந்து கொண்டு பூமியிலே விழுந்து மடிந்தான். சுக்கிரன் உணர்ந்து போந்து துணியுடல் பொருத்தி கூட்டி அக்கணத்தெழுப்பி தேற்றி அறைகுவான் முனிவகெண்மோ நக்கலர் கமலபாவி காஞ்சியின் அணுகி அன்பால் முக்கணற்றொழுதி யாண்டும் கொலையுறா முதன்மை கோழி. சுக்கிரன் தன்னை இவர் நினைப்பதை உணர்ந்து ஓடி வந்தார். வந்து இரண்டாக கிடைக்கின்ற உடம்பினை பொருத்தினார். பொருத்தி அந்த க்ஷணத்திலேயே மிருத சஞ்சீவனி மந்திரத்தினாலே இவருக்கு உயிர் கொடுத்து அவரை எழுப்பினார். எழுப்பிவிட்டு அவரை ஆசுவாசப்படுத்தி சாந்தப்படுத்தி அவருக்கு அறிவுரை கூறுகின்றார். நக்கலர் கமலபாவி, தாமரை பூக்கள் சிரிப்பதை போல ஒளியோடு மலர்கின்ற குளங்களோடு கூடிய காஞ்சிமா நகரத்துக்கு சென்று அங்கு அன்போடு 3 கண்களை கொண்ட இறைவனை நீ வழிபட்டாய் என்று சொன்னால் நீ கொலையுறா முதன்மை கோடி, யாராலும் கொல்ல முடியாத தலைமை பண்பினை நீ எய்துவாயாக. உன் உடல் யார் வெட்டினாலும் இறந்து போகாது என்ற அந்த வஜ்ர யாக்கை தன்மையை காஞ்சிபுரத்திலே சென்று வழிபட்டு பெறுவாயாக, கோடி என்றால் கொள்வாயாக என்று சுக்கிரன் அறிவுறுத்துகின்றான். காஞ்சிபுரத்திலே சென்று எங்கு வழிபடுவது என்பதையும் அவன் கூறுகின்றான். முன்பு தான் வழிபட்டு எல்லா விதமான சித்திகளையும் பெற்றிருக்கின்ற அந்த இஷ்ட சித்தீஸ்வரரையே நீரும் சென்று வழிபடுவீராக என்று கூறுகின்றான். இழைமணி மாடக்காஞ்சி இட்ட சித்தீச வைப்பின் மழை தவழ் மிடற்று புத்தேள் மலரடி வழுத்தி பெற்றேன் விழைதகு மிருத சஞ்சீவினி இது அதன் தென்பாங்கர் தழை புகழ் இட்ட சித்தி தரும் புனல் தடம் ஒன்றுண்டால். சுக்கராச்சாரியர் கூறுகின்றார், மாணிக்கங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்ற மாடங்களோடு கூடிய காஞ்சி மாநகரம். அந்த காஞ்சி மாநகரத்திலே இட்ட சித்தீசர் என்ற பெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற வைப்பு என்றால் தலம். அந்த தலத்திலே பெருமானை நான் வணங்கினேன். மழைதவள் மிடற்று புத்தேள் மலரடி வழுத்தி பெற்றேன். மழை மேகத்தை போன்று கருத்திருக்கின்ற திருக்கழுத்தினை கொண்டிருக்கின்ற மகாதேவருடைய திருவடியை நான் போற்றி மிருத சஞ்சீவினி என்ற எல்லோரும் விரும்புகின்ற இந்த மந்திரத்தை அவரிடமிருந்து பெற்றேன். மிருத சஞ்சீவினி என்பது இறந்தாரை பிழைக்க வைக்கின்ற ஒரு மந்திரம். அதனை இறைவனிடத்திலிருந்து உபதேசமாக கேட்டிருக்கின்றார் சுக்கிர ஆச்சாரியர். நான் அவ்வாறு அவரிடமிருந்து வரம் பெற்றேன். அந்த இட்ட சித்தீச பெருமான் எழுந்தருளிருக்கின்ற அந்த திருத்தலத்திற்கு தென்பாங்கர், அதற்கு தெற்கே தழைப்புகழ் இட்ட சித்தி தரும்புனல் தடமொன்றுண்டான். புகழ் விளங்குகின்ற இட்ட சித்திகளை தருகின்ற இட்ட சித்தி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கின்றது. புனல், ஒரு தடாகம், ஒரு பொய்கை, ஒரு குளம் இருக்கின்றது. அப்பொழுது சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்ற அப்பெருமானுடைய வாக்கோடு பொருத்தி பார்க்கும் பொழுது பெருமான் அந்த இடத்திலே தீர்த்த வடிவத்திலும் இருக்கின்றார். பெருமானுக்கும் இஷ்ட சித்தீஸ்வரன் பேரு, தீர்த்தத்துக்கும் இஷ்ட சித்தீச தீர்த்தம் என்று பெயர். ஆக பெருமானே அந்த புனல் வடிவத்திலே இருக்கின்றான் என்று கொள்ள வேண்டும். அந்த குளத்திற்கு என்ன பெருமை என்று கேட்டால், அந்த குளத்திலே குளித்தவர்கள் எல்லா வரங்களையும் பெறுவார்கள் என்று முன்னர் வரம் பெற்றவர்களை பற்றியெல்லாம் அடுக்கி கூறுகின்றார் சுக்கிர ஆச்சாரியர். அத்தடம் பணிந்தோர் தம்பால் ஆரருள் சுரக்கும் ஈசன். தடம் என்றால் குளம். அந்த குளத்திலே யார் படிந்தார்களோ, படிதல் என்றால் இறங்கி அமிழ்ந்து ஸ்நானம் செய்தல், அவர்களுக்கு இறைவன் அருள் செய்கின்றான். இறைவன் தன்னை வழிபடுவோருக்கும் அருள் செய்கின்றான், அந்த குளத்திலே குளிப்பவர்களுக்கும் அருள் செய்கின்றான் என்பதனால இறைவன் அந்த குல வடிவத்தில் இருக்கின்றான் என்பது பொருள். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் என்பது பொருள். பக்தியார் அதனை கண்டோர் திண்டினோர் பருகலுற்றோர் புத்தியோடு ஆடப் பெற்றோர் அறம்பொருள் இன்பம் வீடாம் சித்திகள் பெறுவர் என்றால் அதன் புகழ் செப்பற்பாற்றோ. உள்ளன்போடு அதனை பார்ப்பவர்கள், அதனை தொட்டு பார்ப்பவர்கள், அதனை பருகி பார்ப்பவர்கள், நல்ல அறிவோடு இங்கு குளிக்க வேண்டும் என்று எண்ணி சங்கல்பித்துக் கொண்டு குளிப்பவர்கள், இவர்கள் அறம்பொருள் இன்பம் வீடாகின்ற உறுதி பயன்களை பெறுவார்கள் என்று சொன்னால் அதனுடைய புகழை
சொல்லி முடியுமா என்று கேட்கின்றார். இத நம்ம நிரல் நிறையாக கொள்ளலாம். அதனை ஜஸ்ட் கண்ணால் பார்ப்பவர்கள் அறத்தை பெறுவார்கள், அதனை தொட்டு பார்ப்பவர்கள் பொருளை பெறுவார்கள், அதனை பருகி பார்ப்பவர்கள் இன்பத்தை பெறுவார்கள், அதில் சங்கல்பம் செய்து கொண்டு ஆடுபவர்கள் புத்தியோடு என்றால் புத்தி பூர்வகமாக, அதாவது இதிலே ஆட வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு ஆடுகின்றவர்கள் வீடினையும் பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மல்லல் நீர் அறிவாரம் மூழ்கிடின் மகவிலான் மகவின்றிடும் இல்லமில்லவன் மனைவி எய்துவான் ஆயுள் இல்லவன் அகுதுரும் கல்வி இல்லவன் கல்வி எய்துவன் தன்னிலான் விழி பெருகுவன் செல்வமில்லவன் செல்வம் ஏவுவன் அரசிலான் அரசெய்துமால். வழப்பமான அந்த நீரிலே அறிவாரம் மூழ்கிடின், அறிவாசனம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த வழப்பமான தடாகத்திலே மூழ்கினால் மகவிலான் மகவின்றிடும், பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை பிறக்கும், இல்லமில்லவன் மனைவி எய்துவான், திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் ஆகும். இல்லம் என்றால் மனை, அது மனைவியை குறிக்கின்றது. மனைவி இல்லாதவன் மனைவியை பெறுவான். ஆயுள் இல்லவன் அகுதுரும், அற்பாயுசாக சொல்லப்பட்டவன் நீண்ட ஆயுசை பெறுவான். ஜாதகப்படி இவனுக்கு அற்பாயுசு என்று கூறியிருப்பார்கள். ஆனால் இட்ட சித்தீச தீர்த்தத்திலே மூழ்கி அவன் தீர்க்காயுசை வேண்டி பெற்றுக் கொள்ளலாம் என்பது பொருள். கல்வி இல்லவன் கல்வி எய்துவன், படிக்காதவங்களுக்கும் படிப்பு நல்லா வரும். கண்ணிலான் விழி பெருகுவன், குருடர்கள் கண் பெறுவார்கள். செல்வம் இல்லவன் செல்வம் ஏவுவன், ஏழைகள் பணக்காரர்களாக ஆவார்கள். அரசிலான் அரசு செய்யுமால், அரசு எய்துமால் என்று இருக்க வேண்டும். அந்த ராஜ்யம் இல்லாதவர்கள் ராஜ்யத்தை அடைவார்கள். இவ்வாறு வேண்டுவார் வேண்டுவதை ஈகின்ற தீர்த்தம் இந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தம். அலகை பூதமதாதி அலைக்க நின்றவர் இரவினாள் குலவு மத்தடம் ஆடின் அங்கவை கோடி யோசனை பின்னிடும். அலகை என்றால் பேய், பேய் பிசாசு பூதம் முதலியவற்றால் சிரமப்படுகின்றவர்கள் இரவினால், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த குளத்திலே மூழ்கினால் அந்த பேய் பிசாசெல்லாம் கோடி யோசனை போய்விடுமா, ஓடி போயிடுமா. இவனை நெருங்க முடியாமல் கோடி யோசனை தூரத்திற்கு ஓடி சென்று விடும். ஆகவே இவர்கள் விடுதலை பெறுவார்கள். கலிகெழுந்துயர் குட்ட வெம்பினி முயலகன் பெரு நோயலாம் விலகி நீங்கு மண் நீர் படிந்திடும் அக்கணத்து இது மெய்மையே. அந்த நீரிலே படிந்த கணத்திலேயே உடனுக்குடன் மிகுந்த துன்பத்தை தருகின்ற குட்டம் முதலிய நோய்களும் முயலகன் முதலிய பெரிய நோய்களும், முயலகன் என்றால் காக்கா வலிப்பு என்று கூறுகிறார்கள், குட்டம் என்பது உடல் குறைகின்ற வெண்குட்டம், இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் அந்த தீர்த்தத்திலே ஆரிய அளவிலே நீங்கிவிடும் என்று பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது. காதலாவிய குழை கிழித்து விடங்கனிந்து குமிழ்மிசை போது மையறி வாழ்த்தடங்கண் முகிழ்த்த கொங்கை நுணங்கிடை மாதராயினும் மைந்தராயினும் வந்த பும்புனல் ஆடினோர் யாரு யாரு விரும்பினாலும் விட்ட சித்தி அளிக்குமார். இந்த தீர்த்தம் ஆண் பெண் என்று பேதம் பார்ப்பதில்லை. ஆடவராயிருந்தாலும் பெண்டிராயிருந்தாலும் அவரவர் வேண்டுவதை உடனுக்குடன் அளிக்கின்ற தீர்த்தம் இது. அந்த பெண் என்பதை நீளமா அடைமொழி கொடுத்து சொல்கின்றார், அது நமக்கு தேவையில்லை. ஆகவே யார் ஆடினாலும் அவர்களுக்குரிய பலனை இந்த தீர்த்தமானது தந்துவிடும். முந்துகந்த நில்வாணி தன்னோடு முளரி மல்லனை நன்முகன் வந்து மேதகும் இட்ட சித்தி மலர்த்தடந்தனில் ஆடி நன்று உந்து சத்திய லோக வாழ்க்கை படைத்திடும் தொழிலோடுற இந்து சேகரன் அருள் கிடைத்தனன் எருள்வலித்தவ முனிவனே. சிறந்த தவத்தை கொண்ட முனிவனே என்று ததீச்சு முனிவரை பார்த்து சுக்கிரன் கூறுகின்றார். முந்துகம் என்றால் முதல் யுகம், அதாவது கிருத்த யுகம். அந்த யுகத்திலே சரஸ்வதியோடு பிரம்மா வந்தாராம். அந்த தாமரை மலரிலே இருக்கின்ற பிரமன் நான்முகன் இந்த இட்ட சித்தி மலர் தடத்திலே குளத்திலே குளித்து இந்து சேகரன் இளம்பிறை சூடிய பெருமானுடைய அருளினாலே சத்தியலோக வாழ்வினை படைத்தான், அதோடு கூட படைக்கும் ஆற்றலையும் பெற்றான் என்று கூறுகின்றார். தொடர்ந்து அடுத்த யுகமாகின்ற திரேதா யுகம், அதிலே ஏயும் நல் திரேதா யுகத்தின் என்றுள் படிந்து மறைத்தனு ஆயிரங்கதிர் ஆண்டு தன் தினத்து அத்தடம் படிந்தோர்க்கு அரண் மேய சித்திகள் விரைவின் நல்கவும் விரிச்சிகத்தின் அந்நாளுரின் வாயும் அப்பயன் மிக விரைந்து வழங்கவும் வரம் எய்தினார். என்றூள் என்று சொன்னால் சூரியன், என்றூள் என்ற சொல் சூரியனை குறிக்கும்.
நல்ல திரேதா யுகத்திலே சூரியன் வந்தார். வந்து அந்த இஷ்டசித்தி தீர்த்தத்திலே படிந்து வேதமயமான உடம்பினை பெற்றார். சூரியனுடைய மண்டலம் அதுதான் அவனுக்கு உடம்பு. அது ரிக்கு முதலிய 4 வேதங்களினால் ஆகியிருக்கின்றது என்று ஒரு சம்பிரதாயம். அதன்படி அவர் வேதமயமான சரீரத்தை பெற்றது எப்பொழுது என்றால் இட்டசித்தீஸ்வர தீர்த்தத்திலே மூழ்கிய பிறகு என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1000 கதிர்களை பெற்றான். 1000 என்பது எண்ணில்லாதது என்ற பொருளிலே வருகின்றது. எண்ணி மாளாத கிரணங்களை பெற்றார் சூரியன். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாரமாகின்ற ஞாயிற்றுக்கிழமையில இந்த குலத்திலே படிந்தவர்கள் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்ற சிறப்பான வரத்தையும் பெருமானத்திலிருந்து பெற்றான். பொதுவாக மற்ற கிழமைகளிலே ஆடுவோரை விட எனக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையிலே யார் அடைகிறார்களோ அவர்கள் பெரும்பயன் அடைய வேண்டும் என்ற வரத்தினை பெருமானிடமிருந்து பெற்றான். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விருச்சிகம் என்றால் கார்த்திகை மாசம். இந்த கார்த்திகை மாசத்து ஞாயிற்றுக்கிழமையிலே ஆடினவர்கள் இணையில்லாத பெரும்பயிரை பெற வேண்டும் என்ற வரத்தினை ஏகம்பநாதரிடமிருந்து பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். துவாபரத்து அரிபூவின் மாதோடு தோன்றி அத்தடம் ஆடினான். தவாது பல்லுயிர் காக்கும் வாழ்வொடு மார்பதந்தனை பெற்றனன். அடுத்த யுகம் துவாபர யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், அடுத்து 3வது யுகம் துவாபர யுகம். அதில பூவின் மகள், பூமகளாகின்ற அந்த இலக்குமியோடு கூட திருமால் அங்கு வந்து அந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே மூழ்கி தப்பாது எல்லா உயிர்களையும் காக்கின்ற அந்த ஆற்றலை பெற்று தன்னுடைய உலகமாகின்ற விஷ்ணு பதத்தினையும் பெற்றான், வைகுந்தத்தினை பெற்றான். அடுத்த யுகமாகின்ற கலியுகம், நாம் வாழ்கின்ற இந்த யுகத்திலே உவா மதிக்கலை ஆன நாம்பிகை கலியுகத்தினில் அந்நீர் படிந்து அவானிறைந்தருள் கம்ப நாயகர் பாதிமேனி அடைந்தனள். உவா என்றால் பௌர்ணமி, மதிக்கலை அத கலைமதி என்று மாற்றிக்கொள்ளுங்கள். பௌர்ணமி கலைகள் என்றால் எல்லா கலைகள். அந்த எல்லா கலைகளுக்குரிய மதி என்பது முழுமதி. அந்த முழுமதியை போன்ற ஆனனம் என்றால் முகம். அப்ப முழு நிலவை போன்ற திருமுகத்தை கொண்டிருக்கின்ற அம்பிகை, அத காமாட்சி, அவள் கலியுகத்தினில் இந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே படிந்து தன்னுடைய ஆசை நிறைவேறும் வண்ணம் ஏகம்ப நாயகருடைய பாதி சரீரத்தை அடைந்தாள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த 4வரும் தாங்கள் விரும்பிய வரங்களை பெற்றதோடு அமையாமல் எந்தெந்த யுகங்களிலே இந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே படிந்தார்களோ அந்தந்த யுகங்களுக்கு தலைமையும் பெற்றார்கள். அதாவது கிருத யுகத்திற்கு பிரமனும், திரேதா யுகத்துக்கு சூரியனும், துவாபர யுகத்துக்கு திருமாலும், கலியுகத்திற்கு அம்பாளும் தலைமை பெற்றார்கள், தலைமைப்பாடு பெற்றார்கள். இவர்கள் 4வரும் 4 உகங்களுக்கு இறைவராயினர் மற்றும் இச்சிவமுறும் புனல் ஆடி முன் தினகரன் இழந்த பல் எய்தினான். இந்த சிவம் உறும் புனல், சிவம் என்றால் நன்மை, எல்லா நன்மைகளும் அடங்கி இருக்கின்ற இந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே ஆடி பழங்காலத்திலே தினகரன் என்றால் சூரியன், அதாவது நாளினை செய்பவன் என்பது பொருள். அவன் இழந்த பல் எய்தினான். முன்பு தக்கயாகத்திலே அன்பைத்த காரணத்தினாலே வீரபத்திரரால் சாடப்பெற்று பூஷா என்ற சூரியன் பல்லினை இழந்தான். சூரியர்கள் 12 என்று கூறப்படுவார்கள். சூரியன் ஒருவன் தான், ஆனால் 12 ராசிகளிலே பிரவேசிக்கின்ற காரணத்தினாலே 12ஆக கணக்குப்படுவார், கணக்கு செய்யப்படுவார். அதுல சூரியனார் தொண்டை வாய்நீர் பற்களை வாரி நெறித்தவார் உந்தி பெற என்று திருவாசகம். அதன்படி பூஷா என்ற பெயர் கொண்ட அந்த சூரியன் பல் இழந்தான். இப்பொழுது இழந்த பல்லை எல்லாம் இந்த தீர்த்தத்திலே ஆடி அவன் மீண்டும் பெற்று விட்டான். அவன் இன்றைக்கு அவன் பல்லில்லாத நினைக்க கூடாது, பல்லெல்லாம் நல்லா இருக்கு அவன்கிட்ட. என்ன காரணம்னா இந்த தீர்த்தத்திலே ஆடிய காரணத்தினாலே பல்லினை பெற்று விட்டான். தவளமா மதி முயலகப்பிணி சாடினன் மகன் என்பவன் துவளுமாறுயிர் வீரபத்திரன் தொட்டவாள் விழி பெற்றனன். வெள்ளவெளேர் என்றிருக்கின்ற முழு நிலவாகின்ற அந்த சந்திரன் முயலகப்பிணி சாடினன். அவன் இந்த தக்கயாகத்திலே வீரபத்திரனாலே அவன் தேய்க்கப்பட்டான். அதனாலே உடல் மெலிந்து அவன் ஒரு நோயுற்றான். அந்த நோயினை இந்த தீர்த்தத்திலே ஆடி நீங்கி கொண்டான்.
அவன் நோஞ்சானா சவலே ஆயிட்டான் இல்லையா, அது அந்த சவலை நோய் தீர்ந்து தீர்த்தத்திலே ஆடி அவன் மீண்டும் முழுமதியாக ஆயினான் என்று பார்க்கின்றோம். பகன் என்பவன் 12 சூரியர்களிலே பகன் என்று இன்னொருவன். உண்ண புகுந்த பகன் ஒளித்தோடாமே கண்ணை பறித்தவார் உந்தி பெற கருக்கட நாமெல்லாம் உந்தி பெற என்பது திருவுந்திய திருவாசகத்துல. இந்த பகன் கண் இழந்தான்னு பார்க்கிறோம். அந்த இழந்த கண்ணை இந்த தீர்த்தத்திலே ஆடி அவன் மீண்டும் பெற்றான். வீரபத்திரன் தொட்ட என்றால் தோண்டிய. வீரபத்திரன் என்ன பண்ணார்? அவனுடைய கண்ணை தோண்டிட்டார். அந்த தோண்டப்பட்ட கண்களை மீண்டும் பெற்றான், வாழ்விழி ஒளியோடு பெற்றான் என்று பார்க்கின்றோம். வடதிசைக்கிரை வரை மடக்கொடி வடிவு நோக்கி இழந்த கண் உடனரற்கொரு நட்பு மெய்தினன். வடதிசைக்கு இறை என்பவன் திக்குப்பாலராகின்ற குபேரன், வடக்கு திசைக்கு தலைவன். அவன் தான் செய்த வினைப்பையினாலே கலிங்க நாட்டிலே அருந்தமன் என்பவனுக்கு தமன் என்ற பெயரோடு ஒரு புதவனாக பிறக்கிறான் குபேரன். பிறந்து இறைவனை நோக்கி தவம் புரிகின்றான். இறைவன் என்ன வர வேண்டும் கேட்கும்போது, உன்னை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று வரத்தை கேட்ட உடனே இறைவன் தரிசனம் தருகின்றார். அவ்வாறு தரிசிக்கும் பொழுது அவன் இறைவியை நோக்கினான். அம்பாளை பார்த்த பொழுது அவளுடைய பேரொழியினாலே இவனுடைய கண்ணானது ஒளி இழந்து கெட்டு பொழுது குருடாகி போனான். அம்பாளை பார்த்த அளவிலே அவன் குருடாகி போனான். அந்த கண்ணை மீண்டும் இந்த தீர்த்தத்திலே ஆடி அவன் பெற்றான். பெற்றதோடு இறைவனுடைய நட்புரிமையும் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வடதிசைக்கிரை வரை மடக்கொடி, மலைமகளாகின்ற அந்த அம்பாளுடைய வடிவு நோக்கி அவளை உற்று பார்த்த காரணத்தினாலே கண்ணை இழந்தான். அந்த கண்ணை இழந்தவன் குற்றத்தை உணர்ந்து இந்த குளத்திலே நீராடி அந்த கண்ணை பெற்றான். பெற்றதோடு அமையாமல் இறைவனோடு நட்பும் பூண்டான் என்று பார்க்கின்றோம். ஓது துச்சரு மேளனும் உடல் கணைக்கறி விழி உருப்பசி உகள கொங்கை மணைந்தனன். துச்சருமேனன் என்று ஒரு அரசன், அந்தணன் என்று கூறுவாரும் உண்டு. அவன் போரிடுகின்ற ஆற்றல் கொண்ட அம்பு போன்ற கரிய விழியை கொண்டிருக்கின்ற ஊர்வசி, பிரம்மதேவனுடைய தொடையிலே படைக்கப்பட்ட காரணத்தினாலே அவளுக்கு ஊர்வசி என்று பெயர். ஊர் என்றால் தொடை. பிரம்மதேவனுடைய தொடையிலே பிறந்தவள், பேரழகி. அவளை மணக்க வேண்டும் என்று விரும்பி இந்த குளத்திலே நீராடினான். ஊர்வசியை மணந்தான். அவளுடைய உள்ளத்தை வென்று அவளை மணந்தான். அதுக்கு என்ன காரணம்? இந்த குளத்திலே குளித்ததுதான் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிடல்கள் கண்ணன் அழித்த சாம்பனும் குட்ட வெம்பிணி நீங்கினான். மிடல் என்றால் ஆற்றல். ஆற்றல் கொண்டிருக்கின்ற கண்ணன், அந்த கண்ணன் அழித்த சாம்பன். கண்ணபிரான் கண்ணனாக அவதரித்து திருமணம் செய்து கொண்டார். குழந்தை பிறக்கல. மாறி மாறி திருமணம் செய்து கொண்டார். எந்த பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கவில்லை என்றொன்ன அந்த புத்திர பாக்கியம் வேண்டி கைலாச யாத்திரை செய்தார். பெருமானை தரிசித்தவுடன் பெருமான் சொன்னார், உனக்கு 100 குழந்தைகள் தரேன்னு சொல்லிட்டார். எல்லா பெண்களுக்கும் குழந்தை பிறக்கும், உனக்கு 100 குழந்தை பிறக்கும் சொன்னார். அதுல முதலிலே பிறந்த குழந்தைக்கு இறைவன் பெயரை வைத்தான், சாம்பன் என்று. அவன் கட்டழகனாக இருந்தான். ஆனால் இந்த ஆயர்பாடியிலே கோபிகை ஸ்திரீகளோடு கண்ணன் நீராடி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எதேச்சையாக ஒன்றும் அறியாமல் கட்டழகனும் இளைஞனும் ஆகின்ற அந்த சாம்பன் மனதிலே எந்த குற்றமும் இல்லாமல் அந்த பக்கம் போனான். அவருடைய பேரழகை கண்டு கண்ணனோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த கோபிகைகளுக்கு மனமானது திரிந்தது. அதனாலே கண்ணனுக்கு அந்த கோபிகைகள் மீது கோபம் வரல, தான் பெற்ற மகன் மீதே சினம் வந்தது. அதுதான் கண்ணனுடைய பக்குவம். அவ்வாறு சினம் வந்த காரணத்தினாலே அவனுடைய அழகு கெட்டு அவன் குட்டுநோய் அடையும் வண்ணம் கண்ணன் சபித்தான். அதனால சாம்பனாகின்ற அவனுடைய பிள்ளையே குஷ்டரோகியாக ஆகிவிட்டார். ஆனால் அவர் என்ன செய்தாரு? அவர் இந்த காஞ்சிபுரத்தில இந்த இட்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே நீராடி தன்னுடைய மேனியில இருக்கின்ற அந்த மேனியை அழுக வைக்கின்ற நோய் நீங்கி மீண்டும் ஒளி கொண்ட மேனியனாக மாறினார். யாரு? சாம்பன் என்பவர் அவ்வாறு ஆனார். அதை சொல்லும் போது மிடல்கள் கண்ணன் அளித்த சாம்பனும் குட்ட வெம்பிணி நீங்கினான் என்று கூறுகின்றார். நிடதம் மன்னிய நலன் அயோத்தி இராமன் நீள் புகழ் பாண்டவர் மடலில் நீங்கிய முத்திர தரும் மறுவலாரை அழித்து
வென்று இடன் இழந்திடும் இறைமை எய்தினர். இந்த நூல்ல இருக்கிற பிரிண்டிங் மிஸ்டேக்க நான் திருத்தி படிக்கிறேன். நிடதம் மன்னிய நலன், நிடதம் என்ற தேசத்திலே ஆட்சி செய்கின்ற நலன் என்ற அரசன், அயோத்தி ராமன், அயோத்தி ஆண்ட ராமன், நீள் புகழ் பாண்டவர், நீண்ட புகழை கொண்ட பாண்டுவின் புத்திரர்களாகின்ற பஞ்ச பாண்டவர்கள் ஐவர், இவர்கள் இந்த இட்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே நீராடிய காரணத்தினாலே மடனில் நீங்கி அறியாமை நீங்கியவர்கள் ஆகினார்கள். அவர்கள் அறிஞர்களாக ஆனார்கள். முத்திரத்தரம், இந்த மூன்று பேர்களும் மறுபலாரை அழித்து, பகைவர்களை அழித்து, வன் வென்று இடன் இழந்திடும் இறைமை எய்தினர். அவர்கள் மீண்டும் தங்கள் ராஜ்யங்களை பெற்று அந்த அரசுரிமையை பெற்றார்கள். இரியும் ஐம்புல வாழ்க்கை போய் தடவு மென்மலர் இட்ட சித்தி தரும் தடம் படி பெற்றினால். இந்த இட்ட சித்தி தீர்த்தம் இருக்கின்றது, இதிலே மூழ்குவதனால இப்படிப்பட்ட இம்மை பலன்களைத்தான் தருமா, இந்திரிய விஷயங்களைத்தான் தருமா அப்படின்னா அப்படி கிடையாது. தவம் வேண்டுவாருக்கு தவத்தையும் தருமா. அப்பொழுது இரியும் ஐம்புல வாழ்க்கை போய், இரியும் என்றால் காணல் நீரை போல விரைவிலே மறைந்து போகின்ற இந்திரிய சுகங்கள், அந்த இந்திரிய சுகங்களால் அமைந்த வாழ்க்கையானது நீங்கி பெருமைக்குரிய இந்த இட்ட சித்தி தீர்த்தத்திலே படுகின்ற பெற்றினாலே ஒருவர் இந்திரிய நிகிரகத்தையும் பெறுவார்கள், பொறிபுலன்களை அடக்கி ஆகின்ற தவ வாழ்க்கையினையும் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தவ வாழ்க்கை வேண்டுமென்றாலும் கூட, ஒருவன் இந்த உலகத்திலே பேர்களை வேண்டுமென்றாலும் அதிலே குளிக்கலாம், இந்த பேர்களிலே இச்சை இல்லை, நான் மனமடங்கிய தவசியாக இருக்க வேண்டும் என்றாலும் அந்த குளத்திலே குளிக்கலாம் என்பது பொருள். தோற்றமார் வடாது வெண்ணோய் துமித்திடும் தரும தீர்த்தம், போற்றரும் குணாது விண்ணோர் புகழ்தரும் அறுத்த தீர்த்தம், கூற்றுரும் தெனாது மாறா குறைபுனல் காம தீர்த்தம், சாற்றிய குடாது முத்தி தீர்த்தமத் தடத்துள் ஓங்கும். அந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தம் என்பது ஒரு தடாகம். ஆனால் அந்த குளத்திற்குள்ளேயே 4 தீர்த்தங்கள் இருக்கின்றனவா. அதாவது 4 பக்க படித்துறைகளும் 4 தீர்த்தங்களாக அமைகின்றன. அந்த 4 தீர்த்தங்களும் உள்ளடக்கிய ஒரு தீர்த்தமாக இட்ட சித்தீஸ்வர தீர்த்தம் இருக்கின்றது என்பது பொருள். அந்த அடக்கப்பட்ட தீர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தனுடைய வடப்பால் கொடிய நோயினை தீர்க்கின்ற தர்ம தீர்த்தம் என்பது இருக்கின்றது. அதனுடைய கிழக்கிலே பிரதட்சணமா வந்தா கிழக்கிலே விண்ணோர்களும் போகின்ற அர்த்த தீர்த்தம் என்பது இருக்கின்றது. கூற்றுரும் தெனாது, கூற்று என்றால் புகழ்ச்சி சொல், புகழோடு கூடிய தெற்கு திசையிலே மாறா குறைபுனல் காமதீர்த்தம், பிரியாத ஓசையோடு கூடிய அந்த புனல் நிரம்பிய காம தீர்த்தம் என்பது இருக்கின்றது. சாற்றிய குடாது, சொல்லப்படுகின்ற குடாது என்றால் மேற்கே முக்தி தீர்த்தம் அத்தடத்துள் ஓங்கும். முக்தி தருகின்ற தீர்த்தம் அந்த ஒரு குளத்திலேயே இவை காணப்படுகின்றன. இட்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலேயே 4 பக்கங்களிலே அறம்பொருள் இன்பம் வீடு வைக்கின்ற தர்ம தீர்த்தம், அர்த்த தீர்த்தம், காம தீர்த்தம், முக்தி தீர்த்தம் ஆகின்ற 4 தீர்த்தங்கள் அடங்கி கிடக்கின்றன. அப்ப அதிலே குளிப்பவர்கள் 4னையும் பெறுவார்கள் என்று முன்னரே சொல்லப்பட்டதற்கு இங்கு அடிப்படையானது சொல்லப்பட்டிருக்கு. நாற்பயனுதுவும் தீர்த்தம் நான்குடை இணைய தீர்த்தம், ஏற்புற திங்கள் தோறும் சிறந்ததே எனினும் சால மேற்படும் இடபம் கும்பம் விருச்சிகம் கடகம் தன்னில் பார்ப்படும் அவற்றின் மேலாம் கார்த்திகை பானுவாரம். 4 உறுதி பயன்களையும் தருகின்ற 4 வகையான தீர்த்தங்களை தன்னகத்தே அடக்கி இருக்கின்ற இந்த தீர்த்தம், அதாவது அறம்பொருள் இன்பம் வீடு பயக்கின்ற இந்த தீர்த்தமானது மாதந்தோறும் சிறந்ததுதான். சித்திரையிலிருந்து பங்குனி வரையிலும் எல்லா மாதங்களிலும் எல்லா கிழமைகளிலும் அன்றாடம் நீராடுவதற்கு உகந்ததுதான் என்றாலும் கூட சில புண்ணிய காலங்களிலே இது அதிக புண்ணியத்தை தரும். எப்படின்னு கேட்டா, மாதங்களிலே மேற்படும் இடபம், இடபம் என்பது வைகாசி மாதம், கும்பம் என்பது மாசி மாதம், விருச்சிகம் என்பது கார்த்திகை மாதம், கடகம் என்பது ஆடி மாதம். ஏன் இப்படி பேர் அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, நம்ம நாட்டுல 2 வகையான, உண்மையில் 3 வகையான கேலண்டர்ஸ் பயிற்சியில இருக்கு.
வடநாட்டிலே வியாழ கிரகம் அதனுடைய மூவ்மெண்ட் சஞ்சாரம் அதனை அனுசரித்து பார்கஸ்பத மானம் என்று சொல்லப்படுகின்ற பிருகஸ்பதி என்றால் வியாழன் அந்த ஒரு பஞ்சாங்கம் அல்லது கேலண்டர் அது கடைபிடிக்கப்படுகின்றது. இப்பொழுது தென்னாட்டிலே மலையாள தேசம் மற்றும் தமிழ்நாடு தவிர ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற மாநிலங்களிலே சாந்திரமானமான அந்த கேலண்டர் பஞ்சாங்கம் கடைபிடிக்கப்படுகின்றது. சாந்திரமானம் என்று சொன்னால் திங்களுடைய சஞ்சாரம் அது எப்படி விண்ணிலே சஞ்சரிக்கின்றதோ அதனை கொண்டு அமைக்கப்படுகின்ற அந்த பஞ்சாங்கம். ஒவ்வொரு அமாவாசையிலும் அமாவாசையோடு ஒரு மாதம் முடிந்து முதல் பிறை அதாவது பிரதமை திதி அந்த திதியிலே புது மாதம் தோன்றும். அப்பர் பெருமான் கூறுகின்றார், திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாளொடும் பாடி என்ற அந்த கைலை காட்சிக்கின்ற திருவையாற்று பதிவை சொல்லும்போது திங்கள் மதி என்று கூறுகின்றார். திங்கள் என்ற அந்த மாதத்தினை உண்டாக்குகின்ற மதி என்று சொன்னால் அமாவாசைக்கு அடுத்த ஒரே ஒரு கலையோடு கொண்ட ஒரு சிறு கீராக காணப்படுகின்ற, உற்று பார்த்தெல்லாம் தெரியும், இல்லைன்னு தெரியாது, அப்படிப்பட்ட திங்களைத்தான் அந்த மதியினுடைய கீற்றைத்தான் பெருமான் அணிந்திருக்கின்றான் கண்ணியாக. அதாவது திங்கள் பெருமான் திருவடியிலே வந்து விழுந்தபோது குத்திரும் குறையுமாக தன்னுடைய 16 கலைகளிலே 15 கலைகள் தேய்ந்து போய் எஞ்சிருக்கின்ற ஒற்றை கலையோடு வந்து விழுந்தான். அவனை எடுத்து தலையிலே பெருமான் அணிந்தார் என்பதனால அந்த கலை இருக்கின்றதே 16ஆக இருக்கின்ற அந்த ஒற்றை கலை என்பது திங்கள் என்ற மாசத்தினை உண்டாக்குகின்ற கலை என்பதனால அதனை திங்கள் மதி என்று சொன்னார். அதனைத்தான் கண்ணியாக சொல்லியிருக்கின்றான் பெருமான். திங்கள் மதி கண்ணியான் என்று சொல்கின்றார். அப்படி உண்டாகின்ற மாதங்களுக்கு திங்கள் என்று பெயர். மாறாக சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் பிரவேசிப்பதனால் உண்டாகின்ற மாதங்களுக்கு ஞாயிறு என்று பெயர். பழைய தமிழர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா திங்கள் மாசம் என்பது வடமொழி சொல். மாசம் 2 வகைப்படும். மாசம் என்பது திங்களாகவும் அமையலாம், ஞாயிறாகவும் அமையலாம். திங்கள் என்று சொன்னால் அது சுக்லபக்ஷ பிரதமையிலே தோன்றி அமாவாசையிலே முடியும், அதான் திங்கள். ஞாயிறு என்று சொன்னால் சூரியன் ஒரு ராசியிலே பிரவேசிப்பதிலிருந்து தொடங்கி அடுத்த ராசியிலே பிரவேசிப்பதற்கு முன்பாக முடியும். அவ்வாறு 12 ஞாயிறு மாதங்கள். இதுல கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நாம் அனுஷ்டிக்கிற அந்த பஞ்சாங்கம் என்பது சூரியனுடைய கதியை கொண்டது, சௌரமானம் என்று கூறுவார்கள். அப்படியே நம்முடைய மாதங்கள் உண்மையிலே சூரியனை அடியற்றி இருப்பதனால மாதங்களுக்கு பழமையான பெயர்கள் என்னன்னு கேட்டா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இப்படிதான் நம்முடைய மாதங்களுக்கு பெயர் இருந்தன. இன்றைக்கும் மலையாள தேசத்துல இந்த பெயர்கள் அனுஷ்டானத்திலே இருக்கின்றன. அவர்கள் மேடம், இடபம் அப்படிதான் சொல்லுவார்கள் தன்னுடைய மாதங்களை. அதுதான் நம்முடைய மாதத்திற்கும் பெயர். இருந்தாலும் சௌரமான மாதத்திற்கு சாந்திரமான பெயர்களை சொல்லி நாம குழப்பி வழங்குகின்ற அந்த வழக்கம் பிற்காலத்திலே வந்தது. மேடம் என்ற அந்த சோலார் மந்த் சித்திரை என்ற லூனார் மந்த் அதனுடைய பெயரை வைத்து நாம் வழங்க ஆரம்பித்து விட்டோம் என்பதனால மேஷ மாசத்தை நாம் சித்திரை என்றும் ரிஷப மாசத்தை வைகாசி என்றும் இவ்வாறு வழங்க ஆரம்பித்துட்டோம் என்பதனால இன்றைக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த ரிஷபம் என்பது நம்முடைய வைகாசி மாதம், கும்பம் என்பது நம்முடைய மாசி மாதம், விருச்சிகம் என்பது நம்முடைய கார்த்திகை மாதம், கடகம் என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆடி மாதம். இந்த 4 மாதங்கள் அந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே நீராடுவதற்கு மிகவும் உகந்த மாதங்கள். இதுல ஒன்றினும் ஒன்று உயர்ந்தது என்ற குறிப்பு இருக்கு. ரிஷபத்தை விட மாசி, மாசியை விட கார்த்திகை, கார்த்திகையை விட கடகமாகின்ற ஆடி மாதம் சிறப்பு. ஆனாலும் ஒரு கிழமை என்று எடுத்துக்கொண்டால் கார்த்திகை மாதத்து பானுவாரம், கார்த்திகை மாசத்து ஞாயிற்றுக்கிழமை என்பது மிக மிக அதிக பலனை தருகின்ற
சிறப்பான நாளாகும் இங்கு நீராடுவதற்கு என்பதை சொல்லும் பொழுது, பார்ப்படும் அவற்றின் மேலாம் கார்த்திகை பானுவாரம் என்று கூறுகின்றார். பானு நாள், பானு என்றால் சூரியன், ஞாயிற்றுக்கிழமை என்று பானு நாள் விடியற் போதின் அத்தடம் படிந்தோர் யாவரேனும் அங்கு அவர்கள் எய்தும் பேரவர் எம்பற்பாலார். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் காத்தால சூரியன் உதித்த பிறகு 8 மணிக்கு போய் பல்ல தேய்ச்சிட்டு குளிக்கிறவங்க பெறுகின்ற பலனை விட, அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாக யார் நீராடுகின்றார்களோ அவர்கள் பெரும் பயனை அளவிடவே முடியாது என்று கூறிவிட்டார். அதிகாலை 4 மணியிலே ஞாயிற்றுக்கிழமையிலே அங்கு யார் நீராடுகின்றார்களோ அவர்கள் பெரும் பயனை அளவிட முடியாது. யார்? எம்பற்பாலார். தானம் நீராடல் ஓமம் கணித்தல் அத்தடவு கஞ்சர் ஏனலர் இட்ட சித்தி தீர்த்தத்து ஒன்று அனந்தமாமால். ஏனைய இடங்களிலே செய்கின்ற தானத்தை விட இந்த இட்ட சித்தீஸ்வர தீர்த்தம் அது இருக்கின்ற இடத்திலே ஒருவர் தானம் செய்தால் அது ஒன்று அனந்தமாக, எண்ணில்லாத பல மடங்காக அவர்களுக்கு பலனளிக்கும். தானம் மட்டுமா, நீராடலும் அவ்வாறு, அந்த கரையிலே செய்யப்படுகின்ற ஓம காரியங்களும் அவ்வாறு. கணித்தல் என்றால் அங்கு அமர்ந்து பஞ்சாட்சரம் ஜபிக்கணும்னா 1 கோடியாக பலனளிக்கும். அப்படிப்பட்ட பெருமை கொண்டது அந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தத்தினுடைய இடம். ஆதலின் அங்கன் மூழ்கி அருங்கொலையுறாத மென்மை தீதர பெருகின்றோதி மிருத சஞ்சீவினி பேர் மேதகு மனுவும் நல்கி சுக்கிரன் விடுப்ப போந்து கோதிலா முனிவன் ஓகை கூர்ந்து காஞ்சியினை சேர்ந்தான். ஆகவே அந்த இஷ்ட சித்தீஸ்வர தீர்த்தத்திலே, இஷ்ட சித்தி தீர்த்தத்திலே நீ மூழ்கி யாராலும் கொல்லப்படாத மேன்மையோடு கூடிய ஒரு சரீரத்தை, வஜ்ர சரீரத்தை பெறுவாயாக என்று சுக்கிரன் அவருக்கு ஆற்றுப்படுத்தி, அவ்வாறு செல்லுகின்ற அந்த ததீசி முனிவருக்கு மிருத சஞ்சீவினி என்ற மந்திரத்தையும் உபதேசிக்கின்றார். இந்த மந்திரத்தை இஷ்ட சித்தீஸ்வரரிடமிருந்து சுக்கிரன் பெற்றான். அதே மந்திரத்தை ததீசிக்கு உபதேசித்து நீ அந்த பெருமானை சென்று வழிபடுவாயாக என்று அனுப்புகின்றான். அவர் அனுப்பவும் அந்த குற்றமற்ற முனிவன் ததீசி முனிவன் ரொம்ப ஓகை கூர்ந்து என்றால் மகிழ்ச்சியோடு, உவகை கூர்ந்து, கூர்ந்து என்றால் அதிகரித்து காஞ்சி மாநகரத்தை வந்து சேர்ந்தான். சேர்ந்தவன் இட்ட சித்தி தீர்த்த நீர் படிந்து கண்ணீர் வார்ந்திட இட்ட சித்தி வரதனை அரிச்சித்து அன்பு கூர்ந்தனன் சின்னாள் பின்னர் குழப்பிறை மோலி தோன்றி ஈந்தனன் வைரயாக்கை இனிவரும் கொலையைதாமே. அவ்வாறு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ததீசி முனிவர் இட்ட சித்தி தீர்த்தத்திற்கு வந்து அங்கு ஸ்நானம் செய்து கண்ணீர் பெருக்கி பேரன்போடு அதன் கரையிலே இருக்கின்ற இட்ட சித்தி வரதனாகின்ற, வரதன் என்றால் வரங்கள் தருபவனாகின்ற அந்த பெருமானை அரிச்சித்தான் என்றால் பூசித்தான். தமிழிலே அர்ச்சனை என்பது பூசையை குறிக்கின்ற ஒரு சொல். அன்போடு கண்ணீர் பெருக்கி பூசிக்கின்றார். இந்த இட்ட சித்தீஸ்வர பெருமானுடைய தென்பால் உள்ளது அந்த தீர்த்தம். ஆகவே தீர்த்தத்தின் வடபால் மேற்கு நோக்கி எழுந்திருக்கின்றார் அந்த பெருமான் என்ற செய்தியெல்லாம் பின்னால் சொல்லப்படுகின்றார். அந்த பெருமானை பேரன்போடு வழிபட்டான் ததீசி முனிவன். அவ்வாறு சில நாட்கள் அவனுடைய வழிபாட்டினை விடாது இயற்றவும் பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தார். இளம் பிறையோடு அந்த ஜடாமுடியோடு தோன்றி அவன் விரும்புகின்றதை கொடுத்து விட்டார். வாய்னாலே கேட்பதற்கு பெருமான் வந்து வெயிட் பண்ணல. மனத்திருந்த கருத்தறிந்து முடிக்கின்ற கடவுள் என்பதனால ததீசி எதற்காக தவம் செய்கின்றான் என்பதை அறிந்து அந்த ததீசி முனிவருக்கு வஜ்ர யாக்கையை கொடுத்தார். வஜ்ரம் என்றால் வைரம். அந்த வைரம் போன்ற யாக்கையினை கொடுத்தார். இனிவரும் கொலை எய்தாமே, யாராலும் இனி அந்த யாக்கையை வெட்ட முடியாது, கொல்ல முடியாது என்ற அளவிலே வைரம் பாய்ந்த வைரம் போன்ற யாக்கையை கொடுத்தார். அவ்வகை வரங்கள் எல்லாம் அண்ணல்வால் பெற்று, அதோடு கூட ஏனைய வரங்களையும் ததீசி முனிவர் பெருமானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு மீண்டு வருகின்றார். எங்கு வருகின்றார்னா குபன் ஆகின்ற அந்த அரசவைக்கு வருகின்றார். மெய்வகை ததீசி எய்தி வேத்தவை வெந்தன் சென்னி எவ்வமில் இடத்தால் ஓச்சி உதைத்தனன் இவனுக்கென்று தெவ்வென சமரின் ஏற்ற மாயனை செயிர்த்து வென்றான். பெருமானிடமிருந்து ஏராளமான வரங்களை பெற்றுக்கொண்ட ததீசி முனிவர் வீராவேசமாக வருகின்றார். வந்து குபன் என்ற அரசனுடைய அரசவைக்கு வருகின்றார். வேந்து பிளஸ் சபை வேத்தவை என்று ஆயிருக்கின்றது. அந்த மன்னனுடைய தர்பாருக்கு வந்து அந்த மன்னனுடைய தலை மீது
குற்றமில்லாத தன்னுடைய இடது காலினாலே ஓங்கி ஒரு உதவிட்டாராம். அதாவது அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்ல, இருந்தாலும் அந்த பழி தீர்க்க வேண்டும், அவமானத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனால தன் இடது காலினாலே அந்த மகனுடைய தலையிலே ஓர் உதவி விட்டார். அப்பொழுது அரசர்கள் எல்லாம் திருமாலின் அம்சம் என்பதனால இந்த அரசனுக்கு ஒரு அவமானம் ஏறியதை ஈடு செய்ய வேண்டும் என்று நதீஜ் முனிவரோடு சண்டை புரிவதற்காக தன் கையில இருக்கின்ற சக்கராயுதத்தை சுழற்றி கொண்டு அங்கு திருமால் வந்தாராம். திருமால் என்ன பண்ணார், ததீஜ் முனிவருடைய திருமேனி மீது தன்னுடைய சக்கராயுதத்தை வீசினார். அது என்னாச்சு, இவருடைய சரீரம் இறைவன் அருளினாலே வஜ்ரம் போல் இருக்கின்றது. அந்த திருமாலுடைய கையில இருக்கின்ற சக்கரம் இவர் திருமேனி மீது பட்டு அது முனை மழுங்கியது. இந்த விருத்தாந்தம் பின்னால் ஒரு புராணத்திலே சொல்லப்படும். எப்படின்னு சொன்னா, தேவர்கள் எல்லாம் பெருமாளை போய் தரிசித்து, திருமாலே அசுரரை வெல்வதற்கு உங்களுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது, முன்னர் ததீஜ் மீது ஏவிய காரணத்தினாலே அவருடைய உடம்பின் மீது பட்ட இந்த சக்கரத்தின் பற்கள் எல்லாம் முனை மழுங்கி விட்டன, முனை ஒடிந்து மழுங்கி விட்டன என்பதனால இந்த சக்கராயுதத்தை கண்டு எந்த அசுரர்களும் அஞ்ச மாட்டார்கள் என்று திருமால் விடையிறுக்கவும், அதற்கு பதிலாக தேவர்கள் எல்லாம் ஜலந்தர் என்ற அசுரனை கொல்வதற்காக பெருமான் கைலாசபதி தன்னுடைய கட்டை விரலினாலே பூமியிலே உண்டாக்கி படைத்த சக்கரம், அது ஜலந்தருடைய உடம்பை பிளந்த சக்கரம், அது பேராற்றல் படைத்து சுதர்சனம், பார்ப்பதற்கு அழகானது, அப்படிப்பட்ட பெயரை கொண்ட ஒரு திவ்ய சக்கரம். அது கைலாயத்திலே பெருமானுடைய காப்பகத்திலே வாழாதான் இருக்கின்றது. அந்த சக்கரத்தினை வேண்டி நீர் சிவபூஜை இயற்றி அந்த சக்கரத்தினை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லவும், அதன்படி திருமால் என்ன பண்ணார், பூமியிலே இறைவனை வழிபடுவது சிறந்த பயனை தரும் என்பதனால ஆகாய மார்க்கமாக போறார். அப்பொழுது பூமியிலே ஒளி மிகுந்த கொடிகள் பரவி இருக்கின்ற ஒரு இடத்தை பார்க்கிறார். தேஜினி வனம் என்றதற்கு பெயர் வடமொழியிலே. அங்கு படர்ந்திருக்கின்ற மிழலை என்ற கொடி இரவிலே ஒளிரும் தன்மை கொண்டது. அதை கண்டு அங்கு இறங்குகின்றார். அங்கு சுயம்பு லிங்கமாக இருக்கின்ற மிழலை நாதர் அவரை தன்னுடைய திருக்கரங்களால் பூசிக்க தொடங்குகின்றார். அவரை 1000 தாமரை மலர்களாக பூசிப்பதற்காக ஒரு தாமரை குளத்தையும் அங்கு உண்டாக்கி அதில் வித்திட்டு 1000 தாமரை மலர்களை அன்றாடம் பறித்து பெருமானை தன்னுடைய தானே பெருமானுக்கு ஒரு சகசிரநாமத்தை சிருட்டித்து மெய்யன்போடு பெருமானை வணங்குகின்றார், சக்கரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தினாலேயே. அவ்வாறு அவர் வணங்கும் பொழுது பெருமான் ஒரு நாள் அவருடைய அன்பினை சோதிப்பதைப் போல அவருக்கு சக்கரம் தருவதற்காக அந்த 1000 மலர்களே ஒரு மலரை மறைத்தான். அப்பொழுது 1000வது மலரை காணாது தவித்த திருமால் தான் எழுந்து செல்லக்கூடாது சிவபூஜையின் இடையிலே என்பதனால என்ன செய்தார், தனக்கு பங்கைய கண்ணன், தாமரை கண்ணன் என்ற பெயர் இருப்பதனால தன்னுடைய கண்ணையே எடுத்து பெருமானுடைய திருவடியிலே, வலது திருவடியிலே மலராக அரிச்சித்தார். அந்த உயர்ந்த அன்பு, உழுவல் அன்பு, பிறவிதோறும் பெருமானிடத்திலே அவர் செய்து வந்திருக்கின்ற அன்பு, அந்த அன்பினை கண்டு பெருமான் அவருக்காக நிகிர அணுகங்களை புரிகின்ற சுதர்சனம் என்ற சக்கரத்தை கொடுத்தாராம். அதாவது பெருமான் கொடுத்த சுதர்சனம் என்ற சக்கரம் திருமால் செய்ய வேண்டிய நிகிரகத்தையும் செய்யும், அதாவது மரக்கருணையும் செய்யும், அனுகிரகத்தையும் செய்யும், அறக்கருணையும் செய்யும். திருமாலுடைய அடியார்களுக்கு வேண்டிய வரங்களையும் அந்த சுதர்சன சக்கரம் தரும். திருமால் யாரை அழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர்களை எல்லாம் இந்த சுதர்சன சக்கரமே அழிக்கும். இப்ப திருமாலுக்கு ஒன்றும் வேலை இல்லை. பெருமான் சொன்னானா, நீ சிவயோகத்திலே இருந்து என்னை நினைத்து கொண்டே இருக்கலாம் இன்பமாக, நீ செய்ய வேண்டிய உன்னுடைய நிகிரக அனுகிரக தொழில்களை எல்லாம் உனக்கு பதிலாக இந்த சக்கரம் செய்யும் என்று கொடுத்து விட்டார் என்று பல புராணங்களிலே செய்திகள் பார்க்கிறோம். திருவழிமொழியிலே இவ்வாறு சக்கரத்தை பெற்றார் திருமால். அந்த சக்கரத்தினை தரிக்கின்ற ஆற்றலை காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கின்ற திருமால் பெற்றிலை பெற்றார். அந்த படலமானது பின்னால் வரப்போகின்றது. திருமால் சக்கரம் பெற்றது. இப்பொழுது இந்த சக்கரத்தை பெறுவதற்கு முன்பாக திருமால் கையிலே இருந்த சக்கரம் அது ததீஜ் முனிவருடைய அந்த தேகத்திலே பிரயோகம் செய்யப்பட்டதுனால அது ஒடிந்து போயிற்று, முனை ஒடிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். குபன் என்பவனுக்கு ஆதரவாக அங்கு திருமால் போரிட்டார். தமது சக்கரம் ஒடிந்தமை கண்ட திருமால் ததீஜ் முனிவரை மயக்குவதற்காக தன்னை போலவே எண்ணில்லாத திருமால்களை படைத்து அவர் மீது ஏவினார்.
அப்ப எல்லாருடையும் சண்டை போடும்படியா ஆகுது. எது ஒரிஜினல் திருமால் தெரியல. நதீஜ முனிவர் சோர்ந்து போவார் என்று நினைத்து திருமால் பல ஆயிரம் வடிவங்களை எடுத்துக்கொண்டு போரிட்டார். அப்பொழுது நதீஜ் என்ன பண்ணாரா, தன்னுடைய வலதுகாலை சற்றே தூக்கி அசைக்க அந்த கால் கட்டை விரலிலிருந்து அந்த போரிடுகின்ற திருமாலுக்கு எதிராக ஏனைய திருமால்களும் தோன்றினார்களாம், அநேக விஷ்ணுக்கள். அப்ப திருமாலோடு திருமாலே போரிட்டு அவர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள் என்று ஒரு சிறப்பான புராண கதை பின்னால் சொல்லப்படும். வெவ்வேறு இடங்களிலே சொல்லப்படுகின்ற கதைகள் இவையெல்லாம். நதீஜ முனிவர் தன் கையிலே இருந்த தர்ப்ப புல்லிலே பலவிதமான அஸ்திர மந்திரங்களை பயன்படுத்தி அந்த தர்ப்பங்களையே ஆயுதமாக கொண்டு தன்னோடு போரிட்ட பலவிதமான திருமால்களையும் புறகிடச் செய்து அந்த போரிலே வென்று தன்னுடைய பெருமையை நிலைநாட்டினார் என்று காண்கிறோம். அதெல்லாம் இங்க சுருக்கமா சொல்லிட்டார். திருமாலையும் வென்றார் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டார். எவ்வமில் இடத்தாள் ஒச்சி உதைத்தனன் இவனுக்கென்றே தெவ்வென சமரின் ஏற்ற மாயனை சேர்த்து வென்றான். எவம் என்றால் குற்றம், தெவ்வென்றால் பகை. அப்ப குபனுக்கு ஆதரவாக பகையோடு போரிட வந்த அந்த மாயன் திருமாலை செயிர்த்து வென்றான் என்றால் அவனோடு சினந்து போரிட்டு அந்த திருமாலையும் ததீஜ முனிவர் வென்றார். ஏற்கனவே ததீஜ முனிவருடைய முன்னோராகின்ற பிருகு முனிவரிடத்திலே திருமால் சாபம் ஏற்றிருக்கின்றார். அதே அந்த வழியிலே தோன்றிய ததீஜ முனிவரிடத்திலே போரிட்டு தோற்றும் போயிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இடனுடை புரிசை சுற்றும் இட்ட சித்தீச வைப்பில் குடதிசை முகமா வைகும் குழகனை வழிபட்டு இன்னும் நடலை தீர்ந்து இட்ட சித்தி நன்னினர் எண்ணிலாதார் புடவியில் அதன்றன் நீர்மை யாவரே புகழும் நீரார். நல்ல அகலமான மதில்களோடு கூடிய அந்த இட்ட சித்தீச தலம், வைப்பு என்பது தலம். அந்த இட்ட சித்தீச தலத்திலே மேற்கை பார்த்து திருமுகம் கொண்டிருக்கின்றார் இட்ட சித்தீஸ்வர பெருமான். அந்த குழகன் என்றால் காரிய அழகு கொண்டவன். அழகன் என்பவன் திருமேனி அழகு கொண்டவன், குழகன் என்பவன் செயல் அழகு கொண்டவன். அப்படிப்பட்ட பெருமானை வழிபட்டு இன்னும் நடலை தீர்ந்து என்றால் பிறவி துன்பத்தை தீர்த்து கொண்டு, துயரை தீர்த்து கொண்டு, இம்மை துன்பங்களிலிருந்து நீங்கி தாங்கள் விரும்பிய சித்திகளை எல்லாம் பெற்றவர்கள் யார் யாருன்னு கேட்டா இங்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஒரு சிலர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அனந்தமான பெயர்கள், எண்ணில்லாதவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் இந்த பெருமானை வழிபட்டு தாங்கள் விரும்பிய வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது புடவியில் என்றால் இந்த பூமியிலே இந்த இட்ட சித்தீசத்தினுடைய நீர்மை என்றால் தன்மை, அதனுடைய பெருமையை யார்தான் புகழும் நீரார் அறிந்து சொல்லக்கூடிய தன்மை கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியாது என்ற அவையடக்கத்தோடு இந்த படலமானது நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து வருகின்ற வகுப்பிலே கச்சபேச படலத்தை பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.